நம்ம எல்எல்ஆர் போட்டு அந்த 6 மாதத்துக்குள்ள லைசன்ஸ் போடணும். அந்த 6 மாத காலம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நம்ம கிட்டே போவோம், போலீஸ் திடீர்னு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு சாவி எடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதட்டமே படாமல் பொறுமையாக யோசிங்க. ஃபைன் இருந்துச்சா, காசு அப்போ இருந்துச்சுன்னா கட்டுங்க, அப்படி இல்லை ரெசிப்டை போட சொல்லுங்கள். நம்ம கோர்ட்டில், போஸ்ட் ஆஃபீஸ், இசேவை மையம் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது, அப்படி கட்டிட்டு போயிடலாம். இப்போ நோ பார்க்கிங்னா போர்டு இருந்தால் தான் நோ பார்க்கிங், அங்கே நிப்பாட்டக்கூடாது, இல்லைன்னா அங்கே நிப்பாட்டிக்கலாம். சரி இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேஷுவலாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தெரியாது இந்த ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் வந்து உங்களோட வண்டிக்கு மட்டும்தான் கவர் ஆகும், உங்களுக்கு கவர் ஆகாது. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கிட்டு வரணும், கண்டிப்பாக வரும். அதுதான் சட்டத்திலையும் சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அதில் வந்து 4,98,000 வந்து கிளைம் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு S3 டாக்ஸ். திஸ் இஸ் யோர் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராஃபிக் அவேர்னஸ் அண்ட் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அட்வொகேட் அபிரகன் நம்ம கூட இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு அவர் ஷோ. வாழ்த்துக்கள், உங்கள் சேனல் புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து டிராஃபிக் அவேர்னஸ் தான் நம்மளோட டாபிக். எனக்கு இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் வந்து எனக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் அன் அட்வொகேட் உங்களை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் நடக்கக்கூடிய இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், என்ன மேஜர் ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இந்த டிராஃபிக் அவேர்னஸில் என்னை வந்து கலந்துரையாட கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு தேவையான ஒன்று இது. டிராஃபிக் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ அந்த காலத்தில் இருந்தாங்க, சைக்கிளில் வந்தாங்க, நடந்து வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா முக்கால்வாசி பேர் எல்லாமே வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறப்போ ஆக்சிடென்ட் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது, நாளுக்கு நாள் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து குறை சொல்லிட்டு வேணா இருக்கலாம், அந்த ஒரு சைடு நம்ம இப்படியே சொல்லிகிட்டே இருந்திருக்கலாம். என்னென்னா சாலையை வந்து சரி வர பராமரிக்கல, ரேஷ் டிரைவிங்கு இது அதிவேகமாக பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் சிக்னல் கிராசிங், சிக்னலை ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ், மது அருந்திட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சைடு இந்த காரணம் சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனால் நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்தியாவில் வந்து 88% வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வயலேட் பண்ணுறதுனால தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சென்சர் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம தான் வந்து முன்னாடி வந்து சரி செய்யணும். இப்போ முக்கியமாக இந்த விபத்து நிறைய நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யாருக்கும் தெரியறது கிடையாது. சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னால் அந்த க்ரீன் லைட்டு, எல்லோ லைட்டு, ரெட் லைட்டு, இது என்னென்ன, ரெட் லைட் போட்டால் என்ன பண்ணணும், இப்போ க்ரீன் லைட் போட்டால் என்ன பண்ணணும், மஞ்சள் கலர் லைட்டு போட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி கொடுக்கணும். சிம்பிள்ஸு, ட்ரையாங்கிள் சிம்பிள்ஸு, நோ பார்க்கிங் சிம்பிள், இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம இருந்தால் ஒன்றும் பண்ண, இது விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒன்று. செகண்ட் பார்த்தோம்னா ஆர்டிஓ பார்க்கணும். இப்போ ஆர்டிஓவில் தான் நம்ம வந்து லைசன்ஸ் ரினியூல் பண்ணுறதுலேருந்து வண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே தான் நடக்குது. அங்கே பார்த்தோம்னாக்கா ஆர்டிஓவில் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு செட் கரெக்டாக தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க நிறைய பேர் எப்படி லைசன்ஸ் வாங்குறாங்க, எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறாங்க, ஆளே இல்லாதவங்க பண்ணுறவங்களும் உண்டு. அதுதான் கேட்கணும். இப்போ லைசன்ஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சிம்பிள்ஸ்லாம் தெரியாமல் நம்ம போகவே முடியாது இல்லையா? ஆமாம், அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்எல்ஆர் போட்டு அந்த 6 மாதத்துக்குள்ள லைசன்ஸ் போடணும். அந்த 6 மாத காலம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், போக்குவரத்தில் எப்படி நம்ம போகணும், அதுக்காக தான் அந்த 6 மாதம் டைமே கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறோம்ல. ஆர்டிஓவில் வந்து எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணுறோம், எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு வாங்கிடுறோம். அந்த 6 மாதம் நம்ம வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிறோமா, கரெக்டாக நம்ம பயன்படுத்தி கற்றுக்குறோமான்னா இல்லை, உண்மையாக தான். அதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சாலையை சரிவர வந்து சீர்படுத்தலை. இதுதான் வந்து 3வது ரீசனு. இந்த 3 ரீசனும் கரெக்டாக பண்ணோம்னா இப்போ பார்த்தோம்னா பெற்றோரோட கண்டிப்பும், அரசாங்கத்தோட ஒழுங்கு நடவடிக்கையும், தனி மனிதரோட நல்லொழுக்கமும் 3மே ஒன்றாக செயல்படுமாயின் விபத்தை குறைச்சிடலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு, கரெக்டா? 18. ஆமா. சோ இப்போ மைனர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்பா அம்மா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும் அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த மாதிரி பைக் தான் வேணும். மோஸ்டா ஸ்போர்ட்ஸ் பைக் தான் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரி மைனர்ஸ் டிரைவ் பண்ணும்போது ஒருவேளை டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டும் போது அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, இல்ல அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க மேல ஏதாவது வார்னிங்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல ஃபைன் போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எடுக்கலாம், லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம்.
வித்தவுட் லைசன்ஸ்லேயும் வந்து கேஸ் போடலாம். அப்படி இல்லைனா வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பலாம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தான் முன்னாடி நின்று சரி பண்ணணும். பெற்றவங்க தான் கரெக்டாக பார்த்துக்கணும். கேட்குறாங்கன்னு ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. இது வந்து LLR இப்படி போகணும், 6 மாதம் கால அவகாசம் இருக்குது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பெற்றவங்க தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு போகணும்னா அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு அழுகுறது அவங்க தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாதா பைக் கூட வாங்கி கொடுக்கல, ரேசர் பைக் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ரேசர் பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க, கடைசியில் அவங்களே பின்னாடி உட்காந்துட்டு போக முடியாது. இது அவங்களுக்கே தெரிஞ்சும் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பைக்ல டிரைவ் பண்ணிட்டு வரும்போது இன்கேஸ் ஹெல்மெட் போடல அப்படின்னாலோ இல்ல டக்குன்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் பைக்கை மடக்குறாங்க அப்படிங்கும் போது பைக்கை நிறுத்துறதுக்குள்ள அவங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பைக்ல இருந்து கீ எடுக்கிறது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்ல அவங்க குடிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபாஸ்டா வராங்கன்னா டக்குன்னு பைக்கை மடக்கி கீ எடுத்துறாங்க. அது கரெக்டா? பார்த்தோம்னா இது டெய்லி நடந்துட்டு இருக்கிறது தான். உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே டெய்லி நடந்துட்டு இருக்கிறது தான் இது ஒன்று. நம்ம கிட்டே போவோம், போலீஸ் திடீர்னு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு சாவி எடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதட்டமே படாமல் பொறுமையாக யோசிங்க. நீ ஒன்றும் கொலை குற்றம் பண்ணல. கொலை குற்றம் பண்ணவனே வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் பண்ணுறான். அவனே அவ்வளோ தூரம் கண்டென்ட்டாக இருக்கும்போது ஒன்றுமே தப்பு பண்ணாமல் நம்ம போகிறோம், போலீஸ் மடைக்கிறாங்க. வண்டி ஆஃப் பண்ணாங்களா நின்றுட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. எடுத்த உடனே அது இதெல்லாம் கேட்பாங்க. எடுத்த உடனே லைசன்ஸ், RC புக், இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. ஹெல்மெட் இல்லையா, ஏதாச்சும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டோ ஹெல்மெட்டோ மிஸ் ஆகுதா, அதுக்கான ஃபைன் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஃபைன் இருந்துச்சா, காசு அப்போ இருந்துச்சுன்னா கட்டுங்க, அப்படி இல்லை ரெசிப்ட் போட சொல்லுங்கள். நம்ம கோர்ட்டில், போஸ்ட் ஆஃபீஸ், இ-சேவை மையம், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது, அப்படி கட்டிட்டு போயிடலாம். இது ஒரு கொலை குற்றமோ வேற பெரிய குற்றமே கிடையாது. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பார்க்கிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து இந்த நோ பார்க்கிங்ல வந்துட்டு பைக்கையோ காரையோ பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நோ பார்க்கிங் அப்படிங்கிற போர்டே சில இடத்துல இருக்காது, பட் அந்த இடத்துல வந்து ஃபைன் கலெக்ட் பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்க. இது கரெக்டா? இது நல்ல கொஸ்டின். அது நோ பார்க்கிங்ல வந்து நிறைய பேசணும் அதை பத்தி. ஏன்னா இப்போ நோ பார்க்கிங்னா போர்டு இருந்தால் தான் நோ பார்க்கிங், அங்கே நிப்பாட்டக்கூடாது, இல்லைன்னா அங்கே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் 1988 செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னா, நோ பார்க்கிங் பற்றி சொல்லுது. என்னென்ன சொல்லுது? நடைபாதையில் வண்டி நிப்பாட்டக்கூடாது, பஸ் ஸ்டாண்டில் வண்டி நிப்பாட்டக்கூடாது, மெயின் ரோட்டில் வண்டி நிப்பாட்டக்கூடாது, பஜாரில் வண்டி நிப்பாட்டக்கூடாது. இந்த 4 இடத்துலையும் நோ பார்க்கிங் போர்டு இல்லைன்னா நிப்பாட்டக்கூடாது. இது வந்து செக்ஷன்லேயே சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை மீறி நம்ம நிப்பாட்டினாலும் ஃபைன் போட தான் செய்வாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி இன்னொருத்தவங்களோட இடத்துல, நீ வந்து மெயின் ரோடு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல மட்டும் கிடையாது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போய் உங்களோட வாகனத்தில் நிப்பாட்டினாலும் அதுவும் வந்து நோ பார்க்கிங்கில் வரும். அதுக்கும் நீங்கள் ஃபைன் வந்து கட்டி தான் ஆகணும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த பார்க்கிங் இதுக்குள்ளே வந்துடுது. அவை இப்போ இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வண்டிக்கும் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கவர் பண்ணுறதுக்கும் இருந்தாலுமே சரி, இன்சூரன்ஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு? அண்ட் முக்கியமாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இப்போ இன்சூரன்ஸே வந்து பார்த்தோம்னா அது வந்து போட வேண்டிய ஒன்று. இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும். வண்டி வாங்கினாலே இன்சூரன்ஸோட தான் நம்ம போட்டுட்டு வாங்கணும். அந்த இன்சூரன்ஸில் நிறைய விதம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்சூரன்ஸில் பார்த்தா ஓன் டேமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கே வந்து அர்த்தம் தெரியாமல் கூட இருக்காங்க. இன்சூரன்ஸ்னா சரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸா இல்லை ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸா, ஏதாச்சும் ஒன்று இருந்தால் சரி இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேஷுவலாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தெரியாது, ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளில வரப்போ தான் வந்து இன்சூரன்ஸில் இவ்வளோ இருக்குது, நம்ம போடாமட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பின்னாடி உணர்வாங்க. அந்த இன்சூரன்ஸை பற்றி பார்த்தோம்னா இப்போ ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இது ரெண்டோட வித்தியாசம் என்னென்னா, ஓன் டேமேஜ்னால் இப்போ வந்து நான் வண்டி விட்டுட்டு போகிறப்ப இப்போ எதிர்பார்க்காத விதமாக வந்து எங்கேயாச்சும் முட்டிடுறேன். அப்போ வந்து என் வண்டிக்கு என்னென்ன செலவாயிருக்கோ அதுக்கான இழப்பீடு நம்ம கிளைம் பண்ணுறது தான் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். இதில் என்னன்னு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அந்த ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் வந்து உங்களோட வண்டிக்கு மட்டும்தான் கவர் ஆகும், உங்களுக்கு கவர் ஆகாது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்டில் வராங்க, அவங்க மேலே நம்ம தெரியாமல் இடிச்சிட்டோம், நம்ம இடித்ததுனால ஆப்போசிட் பார்ட்டிக்கு டேமேஜ் ஆகிருக்கு, அவங்க வண்டிக்கோ அவங்களுக்கோ வந்து அடிபட்டிருக்கு, விபத்து நடந்திருக்கு, அவங்க வந்து நம்மளோட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு. அப்போ அந்த ஓன் டேமேஜில் வந்து வண்டிக்கு மட்டும்தான் சார் வரும், எங்களுக்கு வராதுங்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. இது நிறைய பேருக்கு தெரில. ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுட்டு இது போதும், இன்சூரன்ஸ் வந்து நம்ம அடிபட்டாலும் கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம இறந்தாலும் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு, அந்த கான்செப்டே கிடையாது. 2019 வருது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு வருது. இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ்குள்ளேயே இருக்குது. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இதை நீங்கள் போட்டிருந்தா மட்டும்தான்
உங்கள் வண்டியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் விபத்துக்கு உள்ளாயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இழப்பீடு கிளைம் பண்ண முடியும். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இது. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நேம்டுன்னு இருக்குது. அந்த நேம்டுங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒரு சொந்த வண்டி வச்சுருக்கேன், என் வண்டி என் தம்பியும் யூஸ் பண்ணுறான். என் தம்பி வந்து என் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எதிர்பார்த்த வரமா ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படிங்கிறதுல ப்ராக்கெட்டில் என் தம்பி பேர் நேம்டுங்கிற இடத்துல என் தம்பி பேர் போட்டிருந்தோம்னா அவனோட விபத்துக்கு அவனும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை இன்னொரு விஷயமும் சொல்ல வராங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அன்னேம்டுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸு யாராச்சும் ஓட்டுறவங்க அவங்களுக்கும் சேர்ந்து கூட நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான், இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். 2019 அப்புறம் நம்ம பைக் வாங்கியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி வாங்குறப்ப இன்சூரன்ஸ் வந்து போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த பர்சனல் இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டி வாங்கினவங்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கணுன்னாலும் இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் போய் நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசிலாம் கவர் பண்ணி போட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இது இப்போ அவங்க நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணிப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ப்ரைவேட் பஸ் மூலியமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா அந்த தரப்புல இருந்து எப்படி இவங்க காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ண முடியும்? கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். இதுக்கும் இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு கவர்மெண்ட்டு அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம எப்படி கேஸ் போட்டு நம்ம வந்து இழப்பீடு பெற முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவுமே உரி பண்ணிக்க தேவையில்லை. கவர்மெண்ட் பஸ் இருந்தால் கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கிட்டு வரணும். கண்டிப்பாக வரும், அதுதான் சட்டத்துலேயும் சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணணும்னா, இப்போ வந்து விபத்து ஏற்பட்டவங்க ஒரு சைடு கவர்மெண்ட் பஸ்ஸு விபத்து ஏற்படுத்திருக்கு. அப்போ விபத்து ஏற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து பெட்டிஷனர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸன்னா இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. சென்னை, விழுப்புரம், கும்பகோணம், மதுரை இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. அந்த பஸ்ஸு சம்மந்தப்பட்ட பஸ்ஸு வந்து எந்த மண்டலத்தை சார்ந்தது, அந்த மண்டலத்தோட ஹெட் இருப்பாங்க. அவங்கள ஆப்போசிட் பார்ட்டியாக போட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல கோர்ட் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு அவார்டு வாங்கிக்கலாம், இழப்பீடு கொடுப்பாங்க. கண்டிப்பாக காம்பன்சேஷன் நான் வந்து கிளைம் பண்ணுறேன், ஆக்சிடென்ட் ஆன செனாரியோவில் நான் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறேன்னா இந்த காம்பன்சேஷன் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன பர்சனுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஆகும்? டைம் பீரியட் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். முன்னாடி இப்போ 2016க்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் கேஸ்னாலே காம்பன்சேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுது. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கொடுத்துறாங்க, ஒரு 2016 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் காம்பன்சேஷன் எல்லாமே ஒரு வருட காலத்துக்குள்ள மேக்ஸிமம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம்லேருந்து இப்போ வரையும் ஓரளவு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 1 இயர் பீரியட்ல முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்எல்ஆர்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? இந்த எல்எல்ஆரை வச்சுட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயோ ஸ்டேட்ஸ்லயோ நம்ம யூஸ் பண்ண முடியுமா? எல்எல்ஆர் எதுக்கு கொடுக்குறாங்க? நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை கொடுக்கறதுக்கு காரணமே வந்து அடுத்த உள்ள 6 மாத காலத்துக்குள்ள நான் சொன்ன அந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டுறதும் கற்றுக்கணும். இதுக்கு தான் அந்த 6 மாத காலம். அந்த 6 மாத காலம் இவங்க வந்து எல்எல்ஆரை வச்சு டிரைவ் பண்ணுறப்போ பின்னாடி கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ்டு பர்சன் இருக்கணும். அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் மேஜர் தான் இருப்பாங்க. லைசன்ஸ் வந்து மேஜர் மட்டும் தான் வாங்க முடியும். லைசன்ஸ்டு பர்சன் பின்னாடி இருக்கணும். பின்னாடி இருந்து ட்ராவல் பண்ணலாம், தப்பு கிடையாது. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல லைசன்ஸ் போட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டலாமா, இதெல்லாம் வந்து ஓட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் ஓட்டணும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துருக்கோம்னா அவங்க தமிழ்நாடுக்குள்ளே ஓட்டிக்கலாம். அப்படி ஓட்டும் போதும் பின்னாடி லைசன்ஸ்டு பர்சன் இருக்கணும். இல்லைன்னா அதுவும் சட்டப்படி தப்பு தான். அதர் நேஷனில் ஓட்ட முடியாது, அதர் ஸ்டேட்லேயே ஓட்ட முடியாது. நம்ம ஸ்டேட்டில் மட்டும் தான் ஓட்டிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைசன்ஸ்ட் பர்சன் இல்லை, வெறும் எல்எல்ஆர் வச்சிருக்க பர்சன் தான் வந்துட்டு ஒரு பைக்கையோ காரையோ டிரைவ் பண்ணிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? இதுவும் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வந்து இப்போ இவ்வளோ இருக்கிறவங்களாம் வண்டியை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, கேட்கறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுட்டு போகிறாங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பெற்றவங்க தான் அதை கண்டிக்கணும். இப்போ எல்எல்ஆர் இல்லாமல் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அப்போ இழப்பீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் இவ்வளோ தூரம் சும்மா எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறத நடைமுறையில் இருக்கிறத சொன்னேன். இப்போ நான் வந்து நடந்ததை எடுத்துக்காட்டாவே ஒரு கேஸாகவே சொல்கிறேன். கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது லோவர் கோர்ட்டில். இப்போ நீங்கள் கேட்ட அதே கொஸ்டின் தான். எல்எல்ஆர் பர்சனு அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ்லாம் கிடையாது, இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கேஸ் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பார்ட்டி அந்த எல்எல்ஆர் பர்சன் இருக்காங்கல்ல அவங்கள போடுவோம், செகண்ட் இன்சூரன்ஸை போடுவோம். அப்படி தான் கேஸ் நடக்கும், போயிட்டுருக்கோம். அப்படி நடந்து போயிட்டு இருந்தப்போ கேரளா ஸ்டேட்டில் லோவர் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வருது. இதை வந்து அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேரளா ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் அவங்களோட வாதமாக என்னன்னு வைக்கிறாங்கன்னா, லைசன்ஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும், நான் லைசன்ஸ்டு பர்சனுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுது, அதனால இதை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாதங்கத்தை வைக்கிறாங்க. அப்போ வந்து கேரளா ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆனரபிள் ராமச்சந்திரன் ஐயரும்
கோவிந்தரநாத்தும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, எல்எல்ஆருங்கிறது வந்து லைசன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதை முடிச்சா அடுத்து நீங்கள் லைசன்ஸ் கொடுப்பீங்க, அது உங்கள் ரூல்ஸில் இருக்கிறது. அப்போது எல்எல்ஆர் அப்ளை பண்ணுற எல்எல்ஆர் பர்சனே கன்சிடர் அஸ் அ லைசன்ஸ்டு பர்சன் ஆயிடுது. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அதுக்கு நீங்கள் இழப்பீடு கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துட்டு நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜட்மெண்ட் வந்துச்சு. அபி, நிறைய கேள்விகள் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அதுக்கான காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமாம், இது வந்து முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து போலீஸ்கிட்ட போய் நிற்கணும், அங்கே போயிட்டு காசு கொடுக்கணும், இங்கே காசு கொடுக்கணும், நம்ம எப்படி கோர்ட்டில் கொண்டு வரது, எப்படி காம்பன்சேஷன் வாங்குறது, இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை. என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் அரசு வேலையை பிடிக்கிறாங்க, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனை பிடிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்தை ஏற்படுத்தினவன் விபத்தால் பாதிக்கப்பட்டவன் 2 பேருமே இருக்காங்க. நம்ம ஒன்ஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டுட்டோம்னா நம்மளே கால் பண்ணலாம், 100 கால் பண்ணலாம், 108 கால் பண்ணி வர சொன்னோம்னா வருவாங்க. வந்துட்டு சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வருவாங்க. 108 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிஹெச்சில் அட்மிட் ஆகும். ஜிஹெச்சில் அட்மிட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜிஹெச் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்னன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து என்ன கொடுப்பாங்க, அதில் வந்து 2 விதமாக கொடுக்கலாம். கிரீவியஸ் ஹர்ட்டாகவும் இருக்கலாம், சிம்பிள் ஹர்ட்டாகவும் இருக்கலாம். கிரீவியஸ் ஹர்ட்னா பெரிய விதமாக அடிபட்டிருக்கு, கை போயிருக்கு, கால் போயிருக்கு, கண்ணு தெரியாமல் போயிருக்கு, இது மாதிரி இது பெர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆகிடுச்சு, பெர்மனெண்ட் டிசேபிள், மொத்தமாக இதுக்கப்புறம் செயல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கிரீவியஸ் ஹர்ட்டு. சிம்பிள் கட்டுனா சும்மா இந்த மேல் சராய்ப்பு, கை கால் சராய்ப்பு இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து சிம்பிள் கட்டு. ஜிஹெச்சில் இது மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் பேஸ் பண்ணி இப்போ சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆர் ஜிஹெச்சில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்களே வந்து போய் கேஸ் போடலாம். அவங்களே வந்து அந்த எஃப்ஐஆர் வச்சு கேஸ் போட்டு கொண்டு வரலாம். அப்படி அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட லீகலர்ஸ், அவங்களோட வாரிசு யார் வேணால் போய் கோர்ட்டில் கேஸை போட்டு கொண்டு வரலாம். கொண்டு வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் பண்ணுவோம், எஃப்ஐஆர் இது ஜிஹெச்சில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் நம்ம கிளைம், அந்த கிளைமுங்கிறது தான் முக்கியமானது. நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணலாம், நம்ம எப்படி கிளைம் பண்ணணும்னு இருக்குது. அந்த கிளைம் நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம்னா, இப்போ விபத்தில் தான் இறந்துட்டார், அவர் வந்து மாதம் வந்து 15,000 சம்பாதிக்கிறாரு, 20,000 சம்பாதிக்கிறாரு. அவர் இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருப்பார், இறந்துட்டார், இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருப்பார், இருந்தால் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார், குடும்ப சூழ்நிலை, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம கிளைம் வந்து போடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம போடுற கிளைம் அப்படியே வந்து கோர்ட்லேருந்து கொடுப்பாங்கன்னா கிடையாது. அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதான் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதை வச்சு ஃபைல் பண்ணிவிடுவோம். ஃபைல் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் வந்து யாரை சேர்ப்போம்னா, யார் விபத்து ஏற்படுத்தினாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி, 2 பேரையும் ஆப்போசிட் பார்ட்டியாக போட்டு நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணுவோம். கேஸை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எவிடன்ஸில் ஆர்குமெண்ட்டுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து அவார்ட் பாஸ் பண்ணுவாங்க. அவார்ட் பாஸ் பண்ணுறப்ப கோர்ட் வந்து 2 ஆர்குமெண்ட்டும் கேட்டு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி கரெக்டான இழப்பீடு பெற்று கொடுத்துருவாங்க. அதில் எந்த பிரச்சனை கிடையாது. இந்த பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் எவிடன்ஸு, காசு, ஆர்குமெண்ட்டு, அவார்டு இதெல்லாம் முடியறதுக்கு மேக்ஸிமம் 1.5 இயரில் முடிச்சிடுறாங்க. அப்போ ஸோ இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக அதுக்கான காம்பன்சேஷன் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டிராஃபிக் அவேர்னஸ் பற்றியும், ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பற்றியும் அண்ட் அதுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் பற்றியும் நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. பொதுவாக எனக்கு என்ன சொல்லணும்னு ஆசைன்னா, பெற்றவங்க தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, அரசியலையும் அடிப்படை சட்டத்தையும் சொல்லிக் கொடுத்து அவங்கள வளர்த்திங்கன்னா பசங்களும் சீக்கிரம் முன்னேறுவாங்க, நம்ம நாட்டையும் சீக்கிரம் முன்னேற்றுவாங்க. நன்றி.